வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாந்திரிகத்திலே ஒரு மோசமான முறை அது என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த முறைப்படி என்ன செய்வாங்க நம்மளோட எதிராளிகள் அப்படின்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டை விட்டு நம்மளை விரட்டுறதுக்காக பண்ணக்கூடிய முறை இந்த முறை. இந்த பிரயோகத்தை பண்ணி அந்த வீட்டில் தூவிட்டாங்க அப்படின்னா, அந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டை, அது புது வீடை கட்டினாலும் சரி, அது பழைய வீடாக இருந்தாலும் சரி, ரொம்ப நிம்மதியான வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வீட்லேயும் இந்த பிரயோகம் போய் பட்டுட்டுனா, அந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும், கடன் தொல்லை வரும், அடிதடி, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மூலமாக அந்த குடும்பமே அழிஞ்சு போகும். இந்த மாதிரி முறை, அந்த முறை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம், தெளிவாகவே பார்ப்போம். அதாவது இந்த பிரயோகத்தோட பேர் என்ன அப்படின்னா, சுடுகாட்டு மண் பிரயோகம், அதாவது மயான சாம்பல் பிரயோகம்னு பேர். இதை நமக்கு வேண்டாதவங்க, நம்மளோட எதிராளிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கெட்ட மாந்திரிகர்களை பார்த்து, அவன் அந்த வீட்டில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், எங்களுக்கு பொறாமையாக இருக்குது, இல்லை அவன் என் எதிரி, அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, அவன் இந்த வீடை விற்றுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் துர்மாந்திரிகர்களை பார்த்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி, அவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அவன் அந்த வீட்டில் இருக்கான், நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தில் என்ன செய்வாங்க, அந்த துர்மாந்திரவாதிகளை நாடி இந்த விஷயத்தை பண்ண சொல்லுவாங்க. மாந்திரிகர்கள் இந்த விஷயத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒன்று மாறணும், இன்னொன்று பிரிவினை, வித்வேஷனம், நெருக்கமாக இருக்கக்கூடியவங்கள பிரிச்சிடலாம் இதை வச்சு, இன்னொன்று உச்சாடனம், அந்த வீட்டை விட்டு அவனை விரட்டுறது. அவன் ஒரு வீட்டில் இருக்கான்னா அந்த வீட்டை விட்டு விரட்டுறது. இதனால தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, புது வீடாக கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டில் போன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும், கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிரும், அந்த வீட்டை விட்டு அவங்க போகிறது மாதிரி இருக்கும். அதை விற்கணும்னு நினைப்பாங்க, விற்கவும் முடியாது, வாழவும் முடியாது, சாகவும் முடியாதுங்கிற நிலைமை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது இருக்கும். இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அமாவாசை இல்லைனா பௌர்ணமி அந்த மாதிரி நாளில் தான் இந்த மண்ணுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். 12 மணிக்கு மேலே மயானத்துக்கு போய் இந்த மண்ணை சுத்தி பண்ணுவாங்க. சுத்தி பண்ணி எல்லாம் எடுத்து அந்த இடத்துல ஒரு பாவை பிடிச்சி, அதுக்கு உயிர் பலிகாரியங்கள்லாம் கொடுத்து, அதுக்கு ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி, அந்த மயானத்தில் எக்கச்சக்கமான இந்த இறந்த ஆத்மாக்கள் இருக்கும், பாதியில் இறந்த ஆத்மாக்களாக இருக்கும், விபத்தில் இறந்த ஆத்மாக்களாக இருக்கும், மயான காளி மாதிரி இருக்கக்கூடிய, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பூதப்படைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து அந்த மண்ணுக்கு என்ன செய்வாங்க, உயிர் கொடுத்து அதை பாவை பிடிச்சி வச்சு என்ன செய்வாங்க, எதிரியோட வீடு ஏதோ அந்த வீட்டுக்கு உள்ள என்ன செஞ்சுருவாங்க, அவங்களுக்கே தெரியாமல் புதைச்சிருவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த எதிரியோட வீட்டுக்கு, ஒரு வீடுனா ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஒரு 2 முக்கு உண்டு, கன்னி முக்கு ஒன்று உண்டு, ஈசான முக்கு உண்டு. இந்த 2 இடத்துல பூஜை ரூம் அமைக்கலாம். இந்த 2 இடத்துல ஊதி விட்ருவாங்க. இதை ஊதி விட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல தெய்வமே வராது. அது நீங்கள் பிள்ளையாரை வச்சு வணங்கினாலும் சரி, முருகரை வச்சு வணங்கினாலும் சரி, எந்த தெய்வத்தை வச்சு, சுத்த தெய்வங்களை வச்சு வணங்கினாலும் அந்த இடத்துல தெய்வத்தை வராது. ஏன்னா இதுங்க அங்கே போய் உட்காந்து என்ன செஞ்சிடும், அந்த வீட்டை ஒரு ஆட்சி பண்ணி ஒரு கெட்டு போல் போட்டுரும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, என்ன தான் விளக்கேற்றினாலும் அந்த வீட்டுக்கு என்ன செய்யாது, ஒரு வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்க விட மாட்டாங்க. இது வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, புது வீடு கட்டினாலும் சரி, இந்த மாதிரி முறையை சிலவங்க என்ன செஞ்சுருவாங்க, பண்ணி வச்சுருவாங்க. அதனால தான் ஒருத்தவங்களுக்கு புதுசாக அந்த வீட்டுக்கு குடி போனாலே பிரச்சனை வரும், திக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் வரும். நான் சொல்கிறது சாதாரணமாக இருக்கும், ஆனால் வந்து அந்த வீட்டில் குழப்பம், சண்டை, விபத்து, திடீர் விபத்து, பிரச்சனைகள் என்ன செய்யும், அந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். காரணம், இந்த மண் எடுக்கிறது இல்லைன்னா, அந்த பிணை எரிஞ்சதில் சிரசு மண் ஒன்று உண்டு, அந்த மண்ணை கூட எடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதுக்கு உரியேற்றி வீட்டை விட்டு விரட்டணும்னா உச்சாடனம் மந்திரம், அதை சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்து அந்த உச்சாடன மந்திரத்தை பிரயோகம் பண்ணி ஊதி விட்டால் வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. உச்சாடனம் அப்படின்னாலே விரட்டுறது. இதனால் என்ன வீட்டை சுற்றி நடக்கும் அப்படின்னா, வீட்டில் ஒரு மாதிரி பிணவாடை அடிக்கிறது, சுடுகாட்டில் உள்ள தெய்வ நடமாட்டங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி இருக்கும். முழுசாக என்னென்னா, அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை, நாய், மிருகங்கள் முதல்ல அடி வாங்கும். அதுக்கப்புறம் தான் மனுஷங்க. பூனை கத்துறது, பூனை அழுறது, அப்புறம் நாய் வந்து அழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து அடிக்கடி மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். இன்னொன்று, நைட்டு தூங்கும்போது சுடுகாட்டு கனவு வர்றது, பிணங்களோட கனவு வர்றது, பயங்கரமான ஒரு கனவுகள்லாம் வந்து அலறி துடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிரயோகம் மூலமாக பாதிக்கப்பட்ட வீட்டில் வந்து இது நடந்தே தீரும்னா நடந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இந்த பிரயோகத்தை ஒரு மாந்திரிகம் பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு மிருகத்தை விட மோசமானவனாக தான் இருப்பான்.
ஏன்னா ஒருத்தங்கள ஒரு அடி கூட அடிச்சிடலாம். இன்னொன்று, அந்த மாந்திரிகரை குறை சொல்ல முடியாது. அவர் வந்து பைசாக்காண்டி பண்ணிடுவார்னு வச்சுக்கோமே. உங்களோட எதிராளியாக இருக்கவன் இந்த மாதிரி ஒரு முறையை பண்ண சொல்லி அந்த மாந்திரிகரை பார்த்து இதை பண்ணான் அப்படின்னா, அவனை மாதிரி ஒரு மோசமான ஒரு எதிராளி யாருமே இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா இந்த பிரயோகம் அவ்வளவு மோசமான பிரயோகம். இதை பண்ணுறதும் ஒன்று, நடபிணமாக ஒரு குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதும் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு பிரயோகம் தான் இந்த பிரயோக முறை. இதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம அழுவோம், இந்த மாதிரி விஷயம். இந்த பிரயோகத்தை பண்ணக்கூடிய மாந்திரிகருக்கும் சரி, இந்த பிரயோகத்தை பண்ண சொன்னவங்களுக்கும் சரி, வம்சமே இருக்காது. இது 100க்கு 100 உண்மை. இது அகஸ்தியர் சொன்ன விஷயம், சித்தர்கள் சொன்ன விஷயம். இந்த பிரயோகத்தை பண்ணி ஒரு குடும்பத்தை விட்டு அவன் வாழ்கிற வீட்டை விட்டு ஒருத்தன் விரட்டுறான் அப்படின்னா அவன் வம்சம் இருக்காது. இருக்காதுன்னா இருக்காது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பாதிக்கப்பட்ட அந்த வீட்டையோ அந்த வீட்டில் உள்ளவங்களையோ இதில் சரி பண்ணி காப்பாற்றி கொண்டு வரணும்னா அதுக்குள்ளே முறை இருக்குது. என்னென்னா, பிரத்யங்கரா ஹோமம் பண்ணலாம், பைரவர் ஹோமம் பண்ணலாம், இன்னொன்று சரபேஸ்வரர் ஹோமம் பண்ணலாம், நரசிம்ம ஹோமம் பண்ணலாம், ஸ்ரீகிருஷ்ணர் சுதர்சன சக்கர ஹோமம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி நடு வீட்டில் வந்து ஸ்ரீசக்கரம் அச்சரம் பயிற்சி என்ன செஞ்சிடலாம், வச்சுட்டு தேங்காய் முட்டை வச்சு வெட்டி முறித்து அதை விளக்கிட்டு செஞ்சவங்களுக்கு எதிரேட்டம் பண்ணி விட்டுட்டா போதும். இதை அப்படியே என்ன செய்யும், இதுக்குள்ளே பலிகாரியங்கள்லாம் கொடுத்து செஞ்சவங்களுக்கு எதிரேட்டம் கொடுத்துனா செய்வார் வினை செய்வாருக்குன்னு செஞ்சவங்களுக்கே இது திரும்பி போயிடும். இதுதான் இதில் உள்ள கதை. அதனால் இதை ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கே நல்லது. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி. இது ஒரு மோசமான விஷயம் மாந்திரிகத்தில். இது ஆரம்பத்திலே யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமைன்னு ஒரு வரும்போது தான் இந்த மாதிரி யார் மூலமாவது சொல்லுவாங்க. தெய்வம் யார் மூலமாவது அந்த வழியை காட்டும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அருள் வாக்கு கேட்க போகும்போதோ எங்கேயாவது ஒரு விஷயத்தில் அது சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கே இது தெரிய வரும். ஏன் இந்த மாதிரி முறைகளை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி முறைகளை தான் நம்ம எதிரிகளும் அந்த எதிராளிகள் வச்சுருக்கக்கூடிய மாந்திரிகர்களும் கையாள்வாங்க. நம்ம வீட்டை விட்டு நம்மளை விரட்டுறதுக்கும் அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கும் உள்ள விஷயம். இந்த முறையில் எல்லாமே அடங்கும். எல்லா ஏவல் பில்லி சூனியம் எல்லாமே இந்த முறையில் அடங்கும். அதனால தான் இந்த முறை வந்து ரொம்ப மோசமான முறைன்னு நான் சொல்கிறது. இந்த பதிவை பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம எதிராளிக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எந்த மாந்திரிகர்கிட்ட போய் நின்றாதீங்க. இதை பண்ணால் வம்சமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் சொன்னது. முக்கியமாக அகஸ்தியர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை வந்து படித்து பார்த்தா தெரியும் ஒரு சில விஷயங்களை. நல்லது பண்ணால் நல்லது தான் திரும்ப வரும், கெட்டது பண்ணால் கெட்டது தான் திரும்ப வரும். சரி நண்பர்களே, அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும்.